யூடியூப் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கதை நண்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் அன்னப்பறவைகளும் ஆமையும். ஒரு காட்டில் 2 அன்னப்பறவைகளும் ஒரு ஆமையும் நண்பர்களாக இருந்தன. கடந்த 1 வருடமாக மழைப்பொழிவு குறைவாக இருந்ததால் குளத்தில் தண்ணீர் வற்றி கொண்டே போனது. அதனால் மீன்களின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே சென்றது. அன்னப்பறவைகள் இருவரும் வேறு குளத்திற்கு செல்லலாம் என்று பேசிக்கொண்டிருந்தன. அப்போது ஆமை குறுக்கிட்டு, நானும் உங்களுடன் வருகிறேன் என்று சொன்னது. அதற்கு அன்னப்பறவையோ, உன்னால் தான் பறக்க முடியாதே என்று கேட்டது. அதற்கு ஆமை, நான் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன். நீங்கள் இருவரும் அந்த மரத்தின் குச்சியை உங்கள் வாயால் பிடித்து கொள்ளுங்கள். நான் அந்த குச்சியின் நடுப்பகுதியை என் வாயால் கவ்விக்கொள்கிறேன். பிறகு நாம் மூவரும் பறக்க ஆரம்பிக்கலாம் என்று சொன்னது. அதற்கு அன்னப்பறவையும் ஒத்துக்கொண்டது. ஆனால் நாம் பறந்து செல்லும்போது நீ உன் வாயை திறக்கவே கூடாது என எச்சரிக்கையும் விடுத்தது. அவர்கள் பறக்க ஆரம்பித்தனர். காட்டினை தாண்டி ஒரு நகரத்தை கடக்க வேண்டியிருந்தது. அந்த நகரத்தை பார்த்த ஆமை ஆச்சரியத்தில் ஏதோ சொல்ல முற்பட்டு வாயை திறந்தது. உடனே அது கீழே விழுந்து பலத்த காயத்திற்குள்ளானது. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னவென்றால், அனுபவசாலிகளின் அறிவுரையை நாம் ஏற்க வேண்டும். அந்த ஆமையைப் போல் அலட்சியம் செய்யக்கூடாது.